நேரம் காலை 6 மணி. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம். எப்பா என்ன கடிக்குது இந்த வீணா போன கொசு. காலையில வந்து கோலம் போட விடுதா இந்த கொசு. நல்லா முழுங்கு வந்து கடிக்குது. ஒரு 4 கம்பி இழுக்கிறக்குள்ள வந்து கடிச்சு அப்பிடுது. சரி கோலத்தை போட்டாச்சு. என்ன ஒரு சைடு வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல. சரி உள்ள ஓடிடுவோம். வெளியே நிக்க முடியுதா? என்ன குளிருது, காதெல்லாம் அடைச்சு போகுது. ஏக்கா, ராஜக்கா, ராஜக்கா. என்ன ராஜக்கா, கூப்பிட உள்ள போயிட்டே இருக்கீங்களே. வா வசந்தி, கூப்பிட்டியோ? ஒன்றும் கேட்கல. இந்த பனிக்கு காதெல்லாம் அடைச்சு போயிருக்கு. நீ கூப்பிட்டதே கேட்கல வசந்தி. இருக்கட்டும்க்கா இருக்கட்டும். கோலெல்லாம் வெள்ளனே போட்டு முடிச்சிட்டீங்க போலயே. ஆமா வசந்தி, நேரம் ஆகுதுல. நீ அவ ஒரு நேரத்துக்கு கிளம்புவா, இவ ஒரு நேரத்துக்கு கிளம்புவா. ரெண்டுக்கும் பொங்கி வைக்க கரெக்டாக ஆகுது. அதான் வெள்ளை இருந்துச்சு, இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். ஆமாக்கா, நானும் போய் இந்த கோலம் தான் போடணும். வெள்ளை கோலப்படி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. சரி இந்த கலர்களை கொடுத்து சரி பண்ணிடலான்னு பார்த்தா கலர் கோலப்படி இல்லை வீட்டில். மார்கழி மாதம் பார்த்தீங்களா, கொஞ்சம் எடுத்தா வாசலில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் பார்வைக்கு. அதான் கலர் பொடி இல்லையேன்னு யோசித்தேன். அதான் எதுக்கு போட்டு யோசிச்சு கவலைப்பட, நம்ம ராஜாக்கா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இல்லாத பொடியா அப்படின்னு தோணுச்சு. அதான் நேர்லேயே வந்துட்டேன். இந்த கையிலே வச்சிருக்கீங்க போலயே. கொஞ்சம் கலர் பொடி மட்டும் தாங்கக்கா. காலையிலேயே இப்படி ஓசியில் கேட்க வந்துட்டு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு. இனி இந்த நாள் எப்படி வழங்கும்? என்னக்கா எதுவும் சொல்லாமல் நிற்கிறீங்க? ஒன்றும் வசந்தி, இந்தா இதை அப்படியே எடுத்துகிட்டு போ. சரிக்கா, நான் போட்டு கொண்டு வரேன். என்ன? சரி வசந்தி. ராஜக்கா, சின்ன பொண்ணு வா. சின்ன பொண்ணு, என்னக்கா காய்கறியை இப்போ உட்காந்து வெட்டிட்டு இருக்கீங்க? காலை எதுவும் செய்யலையா சாப்பாட்டுக்கு? செஞ்ச சின்ன பொண்ணு. லெமனை கிண்டி கொடுத்து விட்டேன் ரெண்டுக்கும். இவருக்கு இந்த லெமனு புளியோதரெல்லாம் இறங்காது பார்த்துக்கோ. எதையாவது அவிச்சு பொரிச்சாதான் இந்த மனுஷனுக்கு இறங்கும் பார்த்துக்கோ. அதான் கேரட்டும் பீன்ஸும் இருந்துச்சு. சரி ஒரு பொரியல போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். என்ன சொல்கிற? அதுவும் கரெக்டு தான்க்கா. இருக்கிறத முடிச்சுட வேண்டியதானே. என்ன பண்ணுறது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே கடந்தா வேஸ்ட்டாக தான் போகும். சரி நீ என்ன பண்ண? இன்னைக்கு என்ன குழம்பு உங்கள் வீட்டில்? அதை வேற ஏன்க்கா கேட்குறீங்க? காலையிலேயே மாமியார் சண்டையை போட்டு என்னை துரத்தி விட்டுருச்சு. என்ன சின்ன பொண்ணு சொல்கிற? சண்டையை போட்டு துரத்தி விட்டாங்களா உன்னை? அடா ஆமாக்கா. அப்படி என்ன நடந்துச்சு? நீ என்ன பண்ண? நான் ஒன்றுமே பண்ணலக்கா. நேற்றே நம்ம வீட்டுக்கு போகிறப்ப என் மாமியார் என்கிட்ட மூஞ்ச காட்டுச்சு பார்த்தீங்களா? நான் உங்களை லட்சுமி அக்காலாம் கூப்பிட வர வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு இடையில எவ்வளோ என்னத்தையோ வேலையை பார்த்து விட்டா. அதில் தூக்கி வச்ச மூஞ்சி தான்க்கா இன்னைக்கு தான் இறக்கி வச்சு என்னை வீட்டை விட்டு துரத்திடுச்சு. இல்லையே சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் கூட நான் சாப்பிட்டு பேசி சிரிச்சுட்டு தானே வந்தோம். அப்போ கூட உன் மாமியார் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன ஆச்சு? அதுவாக்கா, அதுக்கப்புறம் என் காலையில் என்ன தெரியுமா ஆச்சு? என்னாச்சு? ஏய் நான் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கேன், மேலே என்னத்தை பார்த்துட்டு இருக்கேன். அக்கா நடந்ததை சொல்ல போறேன்ல, அப்ப ஃபிளாஷ்பேக் தானே. ஃபிளாஷ்பேக் சொன்னா எல்லாம் மேல தானே பாப்பாங்க. மேல பாருங்கக்கா. ஓ அப்படியா, சரி சரி. ஏண்டா யோசப்பு, என்ன வேலை கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேம்மா. இந்த அவ்வளவுதான், இனி பேக் எடுத்துட்டு போக வேண்டியதுதான். இங்கே பாடா யோசப்பு, கிறிஸ்மஸ்க்கு ஊர்லேருந்து விருந்தாளி வராங்க. வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். அடுப்பாங்கரையை வந்து ஒதுங்க வைக்கணும். அவளை வர சொல்லு வேலைக்கு ஒத்தாசைக்கு. எத்த இங்கே பாடா, எவ்வளோ நான் அத்தை பெத்தன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்க கூடாது. அப்படின்னா சொத்தன்னு சொல்லி கூப்பிடவா? சொத்தன்னு சொல்லி கூப்பிடுவியா? சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு அமைதியா இரு. ஏங்க நான் என்னங்க பண்ணிட்டேன்? உங்க அம்மா தானே அத்தன் கூப்பிட வேணாம்னு சொன்னாங்க. அப்புறம் வேற என்னன்னு கூப்பிட? சொத்தன் தான் கூப்பிட முடியும். பாத்தியா நீ கூட்டு வந்த மகாராணி லட்சணத்தை? இங்க பாரு, அவளை கையோட கூட்டு போ, நிம்மதியா இருக்கும். நான் ஒத்தையில இருந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவேன். இவ கூட இருந்தாதான் என் ஆவிப்புலாம் போயிடும். இருக்கட்டும்மா, நீ தனியா இருந்து எவ்வளவு வேலை தான் பாப்ப. அவள்கிட்ட சொல்றேம்மா, உனக்கு ஊடமாட இருந்து உதவி பண்ணுவா. இங்க பாரு, அவட்ட பேச எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. அங்க வந்து நின்னுக்கிட்டு அத்தை சொத்தன் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா பாத்துக்கோ. சொல்லி வச்சுக்கோ பொண்டாட்டிட்ட. என்ன நெளிஞ்சுக்கிட்டு நிக்கிற? சொல்லுங்க ராஜமாதா, அவ்வளவுதானா? இன்னும் வேற எது கட்டளை இருக்கா? சி, உன்கிட்ட நான் மனுஷன் பேச முடியுமா? டேய் வர சொல்ல அவளை. ஏங்க அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எதுவும் கட்டளை இருக்கா? சொல்லுங்க, நிறைவேற்றுறேன். உங்க வீட்டுக்கு அடிமை தானே நானு. என்ன சின்ன பொண்ணு? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? உங்க அம்மாக்கு நான் நின்றா குத்தம், பேசினா குத்தம், எது பண்ணாலும் குத்தம் தான். பாத்துக்கிட்டே இருங்க. அங்க தொங்குற அந்த 4 தேங்காய் நாரையும் தீய வச்சு கொளுத்திடுறேன். ஏமா தாய்களா, கையெடுத்து கும்பிடுறேன். என்னை வேலையில போய் நிம்மதியா வேலை பார்க்க விடுங்க. அடிச்சுக்கிட்டீங்க மல் கட்டிட்டு கால் பண்ணி எதுவும் சாகடிக்காதீங்க. ஏங்க நான் என்னங்க பண்றேன்? நான் போயிட்டு வரேன் சின்ன பொண்ணு. ஏய் இன்னும் அங்க என்ன கதை பேசிட்டு இருக்க? வரலையா இன்னும்? இந்த வரேன் த. சொல்லுங்க த, என்ன வேலை பார்க்கணும்? பாரு, அப்பவே நான் சொல்லிட்டேன் அத்தை சொத்துன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்காதுன்னு. ஏன் த, நான் என்ன பண்ணேன்? ஏன் இப்படி கோவமா எரிஞ்சு விழுகிறீங்க? என்ன பண்ணியா? அப்படியே நடிச்சிருவ ஒண்ணுமே தெரியாத மாதிரி. சொன்ன அர்த்தம் தெரியும் என்ன ஆச்சுன்னு.
இங்க பாரு, உங்ககிட்ட பேசுறேன் தாவி இல்ல, இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்கு. இந்த மேல இருக்க டப்பாவெல்லாம் நான் தொடச்சு தரேன், உள்ள இருக்கதை கொட்டி கொட்டி வை. சரிங்க தா, வாங்க. சீ, என்னம்மா நடிக்கிறா? உன் முகரைய பார்த்தல எனக்கு வேலை பார்க்க இஷ்டமே இல்ல. சரிங்க தா, அப்ப நான் வேணா போய் கண்ணாடி எடுத்து வரவா? கண்ணாடி எதுக்கு? அதான் தா, என் முகரையை பார்த்து வேலை பார்க்கல பிடிக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதான் கண்ணாடி எடுத்து தரேன். உங்க மூஞ்சி நேரா வச்சுக்கோங்க. உங்க உலகளகி மூஞ்சியை பார்த்து பார்த்து நீங்க வேலையை பாருங்க. உங்ககிட்ட போய் என் வாயை கொடுத்தேன் பாத்தியா? ஏன் தப்பு தான். தொடக்க எடுத்து வை. ஏய், அதை நான் தொடச்சு வச்சிட்டேன், உள்ள இருக்கதை கொட்டி வை. ஓகே தா. என்ன இந்த டப்பாவை இப்பதான் தொடச்சு அவள்கிட்ட கொடுத்தோம். நம்மள்ட்ட இந்த மாடல்ல ஒன்று தானே இருக்கு. ஒருவேளை பின்னாடி இருந்திருக்கோம், நம்ம பார்க்கலையோ? பின்னாடி தான் இருந்திருக்குமோ என்னமோ, நம்ம ஒழுங்கா பார்க்கல. சரி, எடுத்து துடைப்போம். நம்ம இந்த டப்பாவெல்லாம் இப்போதானே தொடச்சோம். நம்மள்ட்ட இந்த மாதிரி ஒன்று தானே இருக்கு. எப்படி இவ்வளோ டப்பா இந்த இதில் இருக்கும்? சீக்கிரம் டப்பா எடுத்து தொடங்க. இது வைக்க இடம் இல்லை பாருங்க. டப்பா வைக்க இடம் இல்லையா? என்ன சொல்ற? அங்கிட்டு தான் வைக்க சொன்னேன் உடனே. என்னங்க தா, நீங்க அங்கிட்ட இருந்து ஒவ்வொரு டப்பாவை எடுக்க நான் இந்த டப்பா வைக்க கரெக்டா இருக்குல்ல, வேற எங்கிட்ட வைக்க சொல்றீங்க? ஏ கிறுக்கி, நீ கிறுக்கியா இல்லை கிறுக்கி மாதிரி நடிக்கிறியா? என்னங்க தா, நான் என்ன பண்ணேன்? அதான் என் மேலாம் தப்பு. உன்னை ஒண்ணுமே பண்ண வேணாம்னு சொல்லி விரட்டி விட்டுருக்கணும். உன்னை போய் வந்து ஒத்தாசையை கூப்பிட்டேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? நான் டப்பாவெல்லாம் தொடச்சு தரேன், உள்ள இருக்கதை கொட்டி அங்கிட்டு வையின்னு சொன்னேன். மாடு தொடச்சு மறுபடியும் எடுத்த இடத்துல வச்சிருக்க. அட, அப்படி சொன்னீங்களா அத்தை? நான் இருந்த இடத்துல வையின்னு சொல்லவும் நான் அங்கிட்டே வச்சிட்டேன் தா. அதான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா தொடச்சதே மறுபடி வருதேன்னு இப்பதானே புரியுது இந்த பைத்தியம் எல்லாம் பண்ணதுன்னு. எத்த தொடச்சது தொடக்கிறதுன்னு கூட தெரியாத, அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க என்ன? ஏய் வைடி, எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு ஒழுங்க மரியாதையா வெளியே போ. சரி, ஓகே தா. மத்தியானத்துக்கு சாப்பிட பண்ணிட்டு சொல்லி அனுப்புங்க, வரேன். 6 மணி ஆனா கூட நீ வீட்டுக்கு வரக்கூடாது. உன் புருஷன் வரட்டும், வச்சுக்கிறேன் இன்னைக்கு. அப்படியாத்தா? அப்ப சரிதா, எனக்கு வெளியே வேலை இருக்கு. நானும் எப்படா போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, வேலைலாம் முடிச்சுட்டு வரேன் தா, ஒரு 7 மணி போல. திமுரு பிடிச்ச வேணுக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சுட்டு போறா. ஊர் மேயறதுக்கு எப்படி போறா பாரு. என்ன சின்ன பொண்ணு, இப்படியா வேலையை பாப்ப? அட விடுங்கக்கா, என்ன திட்டது தெரியுமா? வீட்டில் இருக்க முடியல. எந்நேரம் பார்த்தாலும் அவ இப்படி இவ இப்படி இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டே தாங்க கிடக்கு. அதுக்குன்னு வீட்டில் வேலை இருக்குன்னு சொல்றாங்க சின்ன பொண்ணு. இருந்து வேலை பார்த்து வர வேண்டியதானே. நீ இப்படிலாம் பண்ணனா அவங்க திட்ட தான் செய்வாங்க. விடுங்கக்கா, ஒத்தையில இருந்துட்டு எல்லா வேலையும் பார்க்கட்டும். என்ன சின்ன பொண்ணு, என்ன இந்த பக்கம்? வாமா மகராசி, வா. உன் வாயில சீனி அள்ளி போட தான் வந்தேன். சீனி அள்ளி போட போறியா? ஏன் சின்ன பொண்ணு, என்ன நல்ல விசேஷம்? பின்ன நல்லா இந்த மாமியார ஏதோ சொல்லி உசுப்பேத்தி விட்ட. எவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்க, உன் வாய்க்கு சீனி போடாம என்ன பண்றது? சின்ன பொண்ணு, நான்லாம் உன் மாமியார்ட்ட எதுவுமே சொல்லப்போனா உன் மாமியார் தான் என்கிட்ட உன்னை பத்தி அவ்வளவு சொல்லுச்சு. ஏன் 4 முடி உனக்கு இந்த வேணாத வேலை? எவனும் எவன் குடும்பத்தில் நிம்மதியா இருந்துடக்கூடாது, அப்படிதானே? மூக்கு வேர்த்துரும்ல உனக்கு. ஆமா, எனக்கு இதான் வேலை பாரு. ஒவ்வொரு வீடு வீடா போய் குடும்பத்தை கெடுத்துட்டு இருக்கேன். உன் மாமியார் தான் நீ இப்படி ஒரு வேலையும் செய்ய மாட்டேற, உனக்கு லாய்க்கலன்னு சொல்லி என்கிட்ட அவ்வளவு பழம் புலம்புச்சு. உன்னை பத்தி பெருமையா தான் சொல்லிட்டு வந்தேன். நல்லதுக்கே காலம் இல்ல. என்ன உலகமோ, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணலான்னு பார்த்தா கூட நமக்கு தானே கெட்டதா வந்து விடியுது. இனி எவள்கிட்டையும் எவளை பத்தியும் பெருமையா பேசக்கூடாது. பாரு, நம்மகிட்ட தான் அந்த சண்டைக்கு வராங்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். இங்க பாருங்கக்கா, அந்த வசந்திய இவதாங்க என் மாமியார் எதையோ சொல்லி இழுத்து விட்டா. அது எந்நேரமும் நாய் மாதிரி மூஞ்ச வச்சிருக்கோம், இப்ப வெறி நாய் மாதிரி மூஞ்ச வச்சிருக்குக்கா. சரி வீடு சின்ன பொண்ணு, என்ன பண்றது? எல்லாம் சுத்தி இருக்கவங்க அப்படி ஆயிட்டாங்க, பழகிட்டோம். வேற என்ன பண்றது? சரி வா, சாப்பிடலன்னு சொன்னல, சாப்பாடு எடுத்து தரேன்.